Good morning students. Today I am going to take the operation research class. The queuing theory பார்த்தோம்ல அதில் மாடல் 1 யூஸ் பண்ணி அனுசரித்து பார்த்தோம். அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் என்ன மெயினாக கண்டுபிடிக்கணும்னா ரோ கண்டுபிடிக்கிறோம். ரோ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு எல்எஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கணும். அடுத்தது எல்கியூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து டபிள்யூஎக்ஸ் அண்ட் டபிள்யூக்யூ கண்டுபிடிக்கிறோம். சரி, லிட்டில் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மாடல் 2. மாடல் 2ன்னு சொல்லும்போது அதோட ஃபார்முலா வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேங்க் எடுத்துட்டேன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, ஆனால் நிறைய சர்வர் இருக்கும்ல. பைசா கட்ட போடுறது ஒரு இடம், ஃபீஸ் கட்ட போடுறது ஒரு இடம், அப்படி உண்டுல்ல. அதான் கொடுத்துருக்காங்க மாடல் 2. ஓகே, பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸு, நிறைய பாபர் சேர் அதெல்லாம் உண்டு. சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அது என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா MM1C ஜிடி இன்ஃபினிட்டி. சி சொல்கிறது வந்து எவ்வளவு நம்மளுக்கு சர்வர் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, கவுண்ட் பண்ணிடலாம், 3 4. சரியா, அடுத்தது லாம்டா எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. இதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பி நாட்டை நம்ம கண்டே பிடிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் நம்ம போக முடியும். பி நாட்டு கண்டுபிடிக்கணும். சரியா, பி நாட்டுன்னு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு என் யூஸ் பண்ணி எழுதணும், அடுத்தது சி யூஸ் பண்ணி எழுதணும். சரியா, இப்போ எம்னு சொல்லும் போது இதனை நல்லா படிச்சுக்கோ. சமேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி ரோ பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் ப்ளஸ் சி யூஸ் பண்ணி எழுத சொன்னேன்ல, ரோ பவர் சி பை சி ஃபேக்டோரியல் 1 டிவைடட் பை 1 மைனஸ் ரோ பை சி த ஹோல் இன்வர்ஸ்னு கிடைக்கும். சரியா, ஹோல் இன்வர்ஸ். அப்போ எல்கியூ இஸ் ஈக்குவல் டு ரோ பவர் சி ப்ளஸ் 1 எல்கியூ. இந்த டாப்பிக்கில் எல்கியூ கண்டுபிடிக்கணும். சரியா, எல்கியூ இஸ் ஈக்குவல் டு ரோ பவர் சி ப்ளஸ் 1 டிவைடட் பை சி மைனஸ் 1 ஃபேக்டோரியல் சி மைனஸ் ரோ த ஹோல் ஸ்கொயர் இன்டு பி நாட். சி மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்டு ரோ மைனஸ் சி மைனஸ் ரோ த ஹோல் ஸ்கொயர் இன்டு பி நாட். அடுத்து எல்எஸ் கண்டுபிடிக்க தெரியும். எல்கியூலேருந்து நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணிக்கலாம். எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு எல்கியூ ப்ளஸ் ரோ பை லாம்டா. லிட்டில் ஃபார்முலா WX is equal to LS divided by lambda. WQ is equal to LQ divided by lambda. ஸோ இதெல்லாம் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இந்த கம்யூனிட்டி இஸ் சர்வ்டு இஸ் டூ கேப் ஆஃப் கம்பெனிஸ். 2 கம்பெனிஸ் இருக்குது. ஈச் கம்பெனி ஓன் 2 கேப். 2 கேப் இருக்குது. ஓகே, அண்ட் 2 companies are known to share the market almost equal. 2 கம்பெனிக்கும் என்னது ஷேர் பண்ணது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. திஸ் இஸ் எவிடென்ட் தட் பை the car arrive at each company dispersing office at the rate of 8 per hour. இந்த கார் வந்து கம்பெனி வந்து வராங்கல்ல 8 per hourல வராங்க ரேட் ஆஃப். அடுத்தது த அரைவல் ஃபார் த ரைட் இஸ் 12 minutes. அரைவல் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு, அவங்க வந்து 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் ஆள் வந்துகிட்டே இருக்குது, 12 minutes. அப்போ த கால் அரைவ் அக்கார்டிங் டு எ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் த ரைட் டைம் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல். த 2 companies recently were brought their inventor who is interested in consolidating them in their provide the faster of the customer analyze பண்ணணும். நியூ ஓனர் ப்ரப்போசல்ஸ். இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எத்தனை சிஸ்டத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் வராங்க, எத்தனை லாம்டா இருக்குது, எத்தனை மியூ இருக்குது, அதை தான் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு எல்எஸ் எல்கியூ எல்டபிள்யூஎஸ் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள். அந்த கொஸ்டினை நான் ரிலைஸ் பண்ணுறேன் பாரு. 2 கம்பெனி கேபிள்ஸ் இருக்குதா, ஸோ அதுக்கு பாரு மல்டிபிள் சர்வர். அப்போ இன்ஃபினிட்டி 2 நிறைய இருக்குது, மல்டிபிள். இப்போ சி சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வராங்கனால இன்ஃபினிட்டி. ஸோ செகண்ட் மாடலில் போகுது. எம்எம்சி ஜிடி இன்ஃபினிட்டின்னு வருது. நான் என்ன சொன்னேன்னா லாம்டா வந்து 8 per hour, நியூ வந்து என்னதுன்னா 12 minutesன்னு வந்திருக்கு இல்லையா. அப்போ எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஹவரில் எனக்கு 2 சேமாக மாற்றணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று மாற்றணும். இப்போ 1/12 per hour மினிட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஹவருக்கு மாற்றினா இன்டூ 60. அப்போ 60 டிவைடட் பை 12 per hour. அப்போ ஈக்குவல் டு 5 per hour. சி வந்து எத்தனை பேர் கம்பெனியில் இருக்காங்கன்னா சி வந்து 2 பேர். இப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை மியூ, தட் இஸ் 8/5. லாம்டா எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8. சரியா, நெக்ஸ்ட்டு P0 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க,
அப்படின்னு பார்த்தேன்னா P0 இந்த P0 is equal to summation of n is equal to 0 to c minus 1 ரோ பவர் n. ஒன்று சி வச்சு எழுதணும், ஒன்று வந்து என்னதுன்னா ஒன்று ரோ வச்சு எழுதணும்னு சொன்னேன்ல, n வச்சு எழுதணும்ல. சமேஷன் ஆஃப் n equal to 0 to c minus 1 ரோ பவர் n by n ஃபேக்டோரியல் ரோ பவர் c by c ஃபேக்டோரியல் 1 divided by 1 minus ரோ by c the whole inverse. சரியா? இப்போ நான் ரோவோட வேல்யூ தெரியும், ரோவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், 8/5 கொடுத்துருக்கேன் இல்லை, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சமேஷன் போட்டு n equal to 0 to 2 minus 1 8/5 power n by n factorial plus 8/5 pi the whole square by 2 factorial 1 divided by 1 minus 8/5 by 2 the whole inverseன்னு கிடைக்கும். சரியா? இப்போது 2 minus 1 அடுத்தது 1 வரும் இல்லையா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 0 கொடுக்கும்போது 1 ஆகும். ஏன்னா 8/5 பவர் 0னா 1 தானே. அடுத்தது ப்ளஸ் 8/5 பவர் 1/1 ஃபேக்டோரியல் 64/25 இன்ட்டு 1/2 இங்கே 10/2 பவர் இன்வர்ஸ். இங்கெல்லாம் நம்மளுக்கு சின்ன வயசில் கேன்சல் பண்ண தெரியும் இல்லையா. 32/5 ஹோல் பவர் இன்வர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம என்னது கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி இன்வர்ஸ் பண்ணால் உனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், 0.11ன்னு கிடைக்கும். சரியா? இதை வச்சுட்டு LQ கண்டுபிடிக்கணும். LQ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ரோ பவர் c plus 1 டிவைடட் பை ரோ பவர் c plus 1 டிவைடட் பை c minus 1 ஃபேக்டோரியல் இன்டு c minus ரோ த ஹோல் ஸ்கொயர். சரியா? அப்போது c minus ரோ த ஹோல் ஸ்கொயர் இன்டு P0. இப்போ ரோட வேல்யூ போடணும், 8/5ன்னு போட்டுக்கணும். போட்டு நம்ம எல்லாமே கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு எல்எஸ் என்னது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்கியூ வந்திருக்கு இல்லையா, எல்கியூ ப்ளஸ் ரோன்னு சொல்கிறோம். சரியா? 2.844 ப்ளஸ் 8/5 ஈக்குவல் டு 4.44. WS இஸ் ஈக்குவல் டு எல்எஸ் டிவைடட் பை லாம்டா 4.44 டிவைடட் பை 8. WQ இஸ் ஈக்குவல் டு எல்கியூ டிவைடட் பை லாம்டா போட்டால் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். ஓகே, தெரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சூப்பர் மார்க்கெட் கேர்ள் ஹேஸ் 2 girls servicing at the counter. The customer arrive in the poison fashion at the rate of 12 per hour. Service time for each customer is exponential with mean 6 minutes. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாரு. Find the probability that the arriving customer has to wait for service, the average number of customer in the queue and system, அதே போல் ஆவரேஜ் டைம் கேட்டால் WSWQ கேட்கணும். சரியா? பை எ கஸ்டமர் இன் த சூப்பர் மார்க்கெட். ஓகே, இப்போ கிவன் சூப்பர் மார்க்கெட்டில் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, 2 girls இருக்காங்க, மல்டிபிள் சர்வர். இந்த கஸ்டம் எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்கன்னா இன்ஃபினிட்டி தெரியும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12 கஸ்டமர் ஹவர். மியூ இஸ் ஈக்குவல் டு 1/6 minutes. அப்போ ஹவரில் மாற்றோம்னா இன்டூ 60 per hour. இப்போ ஹவர் கொடுத்துருந்தா பிரச்சனை கிடையாது. ஓகேயா? அப்போ 10 per hour. C இஸ் ஈக்குவல் டு 2. லாம்டா எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஈக்குவல் டு 12 per hour. இப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை மியூ 12/10 ஈக்குவல் டு 6/5. ரோ ஈக்குவல் டு 6/5. இப்போ P0வோட ஃபார்முலா தெரியும். ஒன்று வந்து n வச்சு எழுதணும், ஒன்று வந்து எத்தனை c வச்சு எழுதணும். சரியா? அப்போ சமேஷன் n equal to 0 to c minus 1 ரோ பவர் n by n factorial plus ரோ பவர் c by c factorial 1 divided by 1 minus ரோ by c கிடைக்கும். பவர் இன்வர்ஸ். அப்போ 6/5 போட்டுட்டு கேல்குலேட் பண்ணிக்கணும். சரியா? அதே தான் இன்னொன்று வந்து பாருங்கள், the probability of having the weight in the service. அப்போது P of W greater than 0ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. நம்மளுக்கு இங்கே இருக்குல்ல, இந்த டாபிக் இருக்குல்ல, இருக்குல்ல, இந்த இதுக்குள்ள வேல்யூ இதெல்லாம் எழுதணும். ரோ பவர் C டிவைடட் பை C ஃபேக்டோரியல் 1/1 மைனஸ் ரோ பை C இன்ட்டு P0 இதில் கட்டாயம் நம்ம போடணும். சரியா? போட்டு கேல்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, இதான் இந்த ஃபார்முலா. அடுத்தது அங்கே கேட்கல, இங்கே கேட்டிருக்காங்க. சரியா? the average number of customer in the queueக்கு சொல்லும்போது LQ is equal to ரோ பவர் C plus 1 by C minus 1 factorial into C minus ரோ the whole square into P0. இந்த வேல்யூலாம் கேல்குலேட் பண்ணி LQ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது LS என்ன சொன்னேன், LQலேருந்து ப்ளஸ் ரோ அதுக்குள்ளே ஆட் பண்ணி கொடுக்கும்.
WS என்ன ஃபார்முலா? LS டிவைடட் பை லாம்டா. சரியா? WQ என்ன ஃபார்முலா? LQ டிவைடட் பை லாம்டா போட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் கிளாஸ் எடுங்க.